வணக்கம். செம்பருத்தி பூவை சாப்பிடலாமா அப்படின்னா, செம்பருத்தி பூ ஒரு அழகான தோற்றமுடைய மலர் மட்டும் இல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளை உள்ளடக்கிய மலரும் கூட. சரும பராமரிப்பில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் செம்பருத்தி மலரை எப்படியெல்லாம் பயன்படுத்தி சுகம் அடையலாம் அப்படின்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூவில் ஒற்றை இதழுடைய பூவை எடுத்துக்கொள்வதால் நிறைய ஆரோக்கியமான பலன்களை பெறலாம். இரத்த சோகை உடைய பெண்கள் தினமும் இந்த பூவை பச்சையாக சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்திற்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். செம்பருத்தி பூவில் டீ செஞ்சு குடித்தா புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். பூவின் சாற்றுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி பாட்டிலில் பத்திரப்படுத்தி தினமும் தலைமுடிக்கு தடவி வந்தோன்னா தலைமுடி கருத்து அடர்த்தியாக உள்ளது. மாதவிடாய் காலத்தில் 7-8 செம்பருத்தி பூவின் இதழ்களை நெய்யில் வதக்கி சாப்பிட்டா அதிகமாக உண்டாகும் இரத்தப்போக்கு தடுக்கப்படும். செம்பருத்தி மலரை பச்சையாவோ அல்லது காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பாலில் கலந்து காலை மாலை 2 வேளை குடித்து வந்தோன்னா இதையும் பலப்படும். தினமும் சில பூக்களை மின்னு சாப்பிட்டு வந்தால் வாய்ப்பும் வயிற்றுப்புண் ஆறி குணம் கிடைக்கும். இந்த பூக்களை அரைத்து தலையில் தடவி ஊற வச்சு குடிக்கும்போது தலையில் உள்ள பேன்கள் குறையும். இந்த பூவினுடைய இதழ்கள் 150 மில்லி நீரில் கொதிக்க வச்சு காலை நேரத்தில் குடிச்சு வந்தால் ரத்த அழுத்தம் சீராகும். செம்பருத்தி பூவின் இதழ்களை வெயிலில் உலர்த்தி பொடி செய்து அந்த பொடியை சோற்று கற்றாழை மற்றும் தேன் கலந்து வச்சுக்கணும். முகத்தை வெந்நீரில் நல்லா கழுவி காட்டன் துணியால் நன்கு துடைச்சிட்டு இந்த கலவையை முகத்தில் தடவி 15 நிமிடங்கள் வச்சிருந்து பின்னர் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவினா முகம் தங்கம் போல மின்னும். கோடை காலத்தில் நம் சருமத்திற்கு இயற்கை ஊட்டச்சத்துக்கு தேவையாக இருக்கும்போது 2 செம்பருத்தி பூ இதழ்களை எடுத்து 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி முகத்தில் தடவி 15 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவினோம்னா முகம் எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கும். தயிரில் உள்ள பாக்டீரியா சருமத்தின் pH-ஐ சமநிலைப்படுத்துது மற்றும் சருமத்தின் துளைகளை அகற்றி முகத்தை பளபளப்பாக வச்சிருக்கும். முகத்தை இளமையாகவும் சுருக்கம் இல்லாமலும் கருமையான திட்டுக்கள் இல்லாமலும் பாதுகாக்க செம்பருத்தி பொடி, பால் மற்றும் தேன் இவற்றை 2:2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஒரு கிண்ணத்தில் சேர்த்து பேஸ்ட் போல கலக்கி முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி காய்ந்ததும் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிக்கலாம். செம்பருத்தி பூவில் உள்ள பீட்டா கரோட்டின் மல்டி ஆக்டிவ் பண்புகள் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தின் உறுதியை அதிகரிக்கும். மேலும் இந்த பூவில் உள்ள ஆல்ஃபா ஹைட்ராக்சி அசிட்ஸ் அப்படின்ற சரும நிற மாற்றத்தை சரி செய்து முகப்பரு மற்றும் தழும்புகளை மறைத்து அழகான நிறத்தை தருது. செம்பருத்தி எண்ணெய் தோலை ஈரப்பதமுடனும் ஊட்டமாகவும் வைத்திருக்க உறுதியான கண்டிஷனர் பண்புகளை கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.